நமஸ்காரம். என்னகாரம்? எங்க கோமாளிக்கு வணக்கம். உங்களுக்கு சேர்க்கிறேன். அதுக்குதான் ஒண்ணு வச்சிருக்கிறோம். சேர்க்கிறேன். ஆகட்டும். இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் புராணத்திலே 18 புராணம். புராணத்திலே 18 புராணங்கள் இருக்கிறது. வன்னிய புராணம்னு ஒண்ணு இருக்குது. வன்னிய புராணம் ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி இது வெள்ளாள கவுண்டர். வெள்ளாள கவுண்டர் வெள்ளாள கவுண்டர்கின்ற இந்த சின்னண்ணன் பெரியண்ணன் பொன்னர் சங்கர் புத்தகம். ஆமா, வெள்ளாள கவுண்டருடைய வரலாறு பொன்னர் சங்கர் என்று சொல்லக்கூடிய யுத்தகாலம். யுத்தகாண்டம். அதாவது யுத்தகாண்டம் என்றால் அந்த பொன்னர் சங்கர் நாடகத்துல இது கடைசி பாகம். ஆண்டகலம். ஆமா, பொன்னர் சங்கர் இந்த நாடகத்துல வயது 16, வாலிபம் 90, வயது 16, வாலிபம் 90. அந்த 16 வருஷத்திலேயே 90 வருஷம் வரைக்கும் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டாங்க. டேய் அப்பா, 16 வயசுல 90 வருஷத்துல செய்ய வேண்டியது 16 வயசுலயே செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது. என்ன கடமை? பூமிக்கு நாமெல்லாம் தன்னை போல அனாதையா வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை தேடி செய்யறவங்களுக்கு மரணம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா இந்த ஜென்மம் முடிஞ்சு அடுத்த ஜென்மம் உங்களுக்கு தயார். அது செய்யலன்னா மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதான். மறுபடியும் பொறுப்பு இருந்துகிட்டே இருக்கு. இந்த சின்னண்ணன் பெரியண்ணன் நாடகத்திலே பெரிய இந்த நாடகத்தை வச்சுதான் ஒரு ஊர்ல 2 பசங்க இருந்துச்சுன்னா, ஒரு வீட்டுல 2 பசங்க இருந்துச்சுன்னா பெரிய ஆளு சின்ன ஆளு. ஆமா, பெரிய பையன் சின்ன பையன், சின்ன அண்ணன் பெரிய அண்ணன். இந்த நாடகத்துல இருந்தா இந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. 2 பசங்க இருந்துச்சுன்னு வச்சுக்க, எங்க சின்ன ஆளு காட்டுக்கு போய்க்கிறான், எங்க பெரிய ஆளு சந்தைக்கு போய்க்கிறான் அப்படின்னு சொல்றது இந்த இதுல இருந்தா வருது. இந்த நாடகத்தை பார்த்ததுல இருந்தா பொதுமக்கள் மத்தியில இந்த சொல்லு, அதாவது ஒரு கதை வருதுன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு கதை வராது. அப்படி இந்த நாடகத்துல அப்படி ஒரு சொல்லு வந்தது. அந்த வந்ததுனாலதான் பெரிய ஆளு சின்ன ஆளு, சின்ன தம்பி பெரிய தம்பி, சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் அப்படிங்கிற வரலாறு வருது. சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர். நீ ஈரோட்டுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, அங்க போய் வா போனீன்னு போய் ஆமா நடக்கிறது சண்டைக்கு வந்தா கூட மரியாதையா பேசணும். ஆமா, அதனால இந்த நாடகத்திலே நான் யார், என்னுடைய பேர் என்ன உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்லணுங்க. சபைக்கு வந்த உடனே யாருன்னு சொன்னா தெரியுமா? இப்ப சொல்ற பாரு, இப்ப சொல்றேன். என்ன போடுறாங்க? அப்படி போடுங்க. அப்படி சாமிகள் ஐயா சுருக்குன்னு இருக்கணும். இவ்வளவு அதும்பு வீட்டு வரீங்களே, நீங்க யாரு, என்ன பேருங்க? வேட்டு கவுண்டர். வேட்டுவ கவுண்டர்.
பேர் இல்லையா வேட்டுவ கவுண்டர்னா அது இனம். ஏய், அது ஜாதி. எங்க ஜாதி வேட்டுவ இனத்தை சேர்ந்தவர். காதல ஆ. மயிர் முளைச்ச என் பேரு காளி கவுண்டர். கோமாளி குஞ்சே. கோமாளி குஞ்சே. கோமாளிக்கெல்லாம் ஜெய போடுவான். கோமாளி குஞ்சிக்கெல்லாம் ஜெய போடுவான். கோமாளி குஞ்சுக்கு நீங்க போடாதீங்க. கோமாளிக்கு ஜே. அப்படி சொல்லு. மகாராஜா காளி கவுண்டர். இன்னைக்கு நீங்க காலி. அதில் என்ன செஞ்சாங்க? அது அந்த முடிவோட வந்து. ஆமா ஆமா. ஏய், நீ சொன்னீல அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பொதியில இருக்குது. அதை எடுத்து சனங்களுக்கு காட்டு பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்திருக்குது. ஏய், ஒரு குழந்தை பிறந்திருக்குது. இது உனக்கும் தேவைப்படும். உனக்கும் தேவைப்படும். பொறுமையா கேட்கணும். இந்த இடத்துல காமெடி கலக்காத. என்னன்னா ஒரு குழந்தை பிறந்திருக்குது. பிறந்த உடனே சவம் பிறந்திருக்குதான்னு தான் விசாரிப்பாங்க. எப்படி விசாரிப்ப நீ? பிரசவம் ஆயிருச்சா? சுகப்பிரசவம். சவம் பிறந்துருச்சா? இப்ப எங்க போய் பிரசவம் ஆகுது? எல்லாம் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடுறாங்க. பயம். அந்த காலத்துல பயம். பயம். செத்துருவாங்கிற ஒரு பயம். பயம். அதாவது ஒரு கர்ப்பிணி என்பவர் குழந்தை பெக்கிறதுக்கு இது பிரசவத்துக்கு. பிரசவம். சவம். அன்னைக்கே சவம் பிறந்துருச்சு. இது ஒரு நாளைக்கு மண்ணை போட்டு மூடி போடுவோம்னு அர்த்தம். அதனாலதான் அதுக்கு பிரசவம்னு பேர். ஆமா. ஏ அப்பா காளி கவுண்டா, நீ காளி அப்படின்னு இல்ல. நானும் ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போறோம் தான். நீங்க அதனால சொல்லுங்க. காளி கவுண்டனா இருந்துட்டாலும் எந்த ஊர்ல இருக்கிறீங்க? என் மேல்நாட்டு சீமை. உங்களுடைய நாடு மேலநாட்டு சீமை. அந்த மேலநாட்டு சீமையிலே உங்கள் தலையூர் பட்டணம் என்று சொல்லக்கூடிய மேல்நாட்டு சீமையிலே உங்களை பெற்றவங்க யாரு? யார் தெரியுமா? சொல்கிறேன் வா. என்ன 10 மாதம் தான் சுமந்து பெற்றவங்க யாரு? உங்க அப்பா அம்மா பேர் என்ன? பெரிய காளி. உங்க அப்பா பேரு பெரிய காளி கவுண்டர். பெரிய காளி கவுண்டர். உங்க அம்மா பேரு பெரியாத்தா. 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 ஆத்தா வேற, நீ சொன்னது வேற. பெரியாத்தா. பெரிய காளி ஆய்க்கும் பெரியாத்தாவுக்கு நீங்க பிறந்தவங்க எத்தனை பேருங்க? என்னையில அப்படி கேக்குறீங்க? நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க 3 பேர் பிறந்தோம். பெரியவன் பேரு தண்ணி, எளியவன் பேரு கிண்ணி, என் பேரு சுண்ணி. ஒழுங்கா சொல்லு. அவங்க சொல்றது இல்லைங்க. பெரியவன் பேரு தண்ணி, எளியவன் பேரு கிண்ணி, என் பேரு சுண்ணி.
பேர் சொல்லு, உன் பேர் சொல்லு. கொஞ்சம் வெளிச்சத்துக்கு போய் சொல்லு பாரு, கரெக்டா சொல்லுவான். அப்படியா? பெரியவன் பேரு தண்ணி, இளையவன் பேரு கிண்ணி. என் பேரு எனக்கு பேரு இன்னைக்கு உன் பேர் சொல்லு. சுப்பிரமணி. பெரியவன் பேரு சின்னவன் பேரு அடுத்து விட்டும் கதை உனக்கு எதுக்குடா? உன் பேரை மட்டும் நீ சொல்லியிருந்தா அந்த தொந்தரவு வந்து பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணா, அவ பண்ணா, இவ பண்ணா, இவகிட்ட இருக்கிற மொள்ள மாதிரி தானே முடிச்சு யாருக்கும் தெரியாது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரி பண்ணணும் உனக்கு நல்லா வெளிச்சம் போட்டு காட்டு. அவங்க ஒன்னும் பேரு உன் தம்பி பேரு நான் கேட்டேன். இல்ல இல்ல உன் பேரு என்ன? என் பேரு சுப்பிரமணி. என் பேரு எத்தனை பேர்? காளிமன்னன். கூட பிறந்தவங்க. உன் பேரு சுப்பிரமணி, என் பேரு காளிமன்னன். காளி மொன்னல்லிடா. அப்படியே பல்ல பூரா மாத்திரையாட்டு முடிஞ்சு போடுவேன். நாங்களா ராஜதந்திரம் கத்துங்க. கத்தி கையில இருக்குது, எந்த வாக்க வேணாலும் போதும். அப்படி அம்மா கம்மானில தலத்தா முண்டம் தான் இருக்கு. தலை போய் அங்க போட்டாக்கிட்ட விழுந்துரும். எங்கேயோ இவர் தகராறுக்கு பிறந்தவர் போல. என்னடா எதை சொன்னாலும் உங்க பேரு காளிமன்னன், என் பேரு சுப்பிரமணி. சிரிக்காதீங்க, போய் சரி. நீ லவடா மந்திரி. லவடா மந்திரி இல்லடா மந்திரி. அப்படி ஒழுங்கா வாய் திறந்து சொல்லு. நான் அல்லவா மந்திரி. ஆமா, இந்த உங்களோட பிறந்தவங்க யாரு? பெரிய காளிமன்னன் உங்களுடைய அப்பா, பெரிய ஆத்தா உங்க அம்மா. நீங்க எத்தனை பேரு பிறந்தவங்க? திறந்து வாயிருங்க. திறந்த வாய வேற, பிறந்தது கேள்றா. சொல்லுங்க ராஜா. தப்பா தவறா பேசினா உட்கார்ந்து இருக்கிற 3 பேர்த்த எடுத்து விட்டு போயிடுவேன். அப்படி போட்டு ஏன் ரொம்ப கனமா இருந்தா கொண்டா என்கிட்ட போட்டு இல்லைன்னா வெச்சு விடுவேன். சாமி கூட்டு மூணு முடி விட்டுருக்கிறேன். யார் யாரு? உங்க பொண்டாட்டி ஒண்ணு, உங்க பையன் ஒண்ணு, நீ ஒண்ணா? நான் ஒருத்தனே 3 முடி ஒத்துக்க முடியாது. சத்தியமா விட்டுருக்கேன். அப்பதான் 3 வருஷத்துக்கு தான் ஒவ்வொரு முடியா இருக்க முடியும். இல்ல ஒரே டயத்துல இருக்கிற மாதிரி மூடிங்க. ஒண்ணு மண்டை, சரி, இன்னொன்னு இக்கு, சரி, மூணாவது சாமியே சவரம் பண்ண ஐயப்பா. சரணம் பொண்ணு ஐயப்பான்னு தான் நாங்க கேட்டு இருக்கிறோம். சவரம் பண்ண ஐயப்பான்னு கேட்கவே. முத்திரை தேங்காய் உனக்கப்பா, 3000 கடலை எனக்கப்பா, கற்பூர தீபம் உனக்கப்பா, அந்த கந்துக்காரன் தொல்ல எனக்கப்பா. கண்டெடுத்துக்கிட்டு சபரிமலைக்கு போன இன்னும் கந்துக்காரன் மூஞ்சிலேயே முடிக்கல. அந்த அளவுக்கு ஐயப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நல்லா பிறந்தது வரு.
யார் யார் மும்மூர்த்தி போல 3 பேரு 3 பேரு 2 பசங்க ஒரு பொட்ட பிள்ளை சரிங்களா? யாருங்க அந்த 2 பசங்க? என் பேரு காளிகவுண்டன். காளிகவுண்டன். என் தம்பி பேரு குள்ளக்காளிகவுண்டன். அப்ப உன் பேரு காளிகவுண்டன், அவர் பேரு குள்ளக்காளிகவுண்டன். அப்புறம் என் இன்னொரு தங்கச்சி வீரத்தங்கா. அந்த ஈர தேங்காய் எங்க விக்குதுங்க? தேங்காய்டா தங்கை. தங்கை பேரு பேரு வீரத்தங்கா. வீராத்தா. பேரு வீராத்தா, கூப்பிடுது உங்களுக்கு வீரத்தங்கை. வீரத்தங்கை. வீரத்தங்கை என்று சொல்லக்கூடிய நீங்க 3 பேர் பிறந்திருக்கீங்க. பிறந்து நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாட்டுல? எங்களுக்கு என்னடா குறைவு? தோத்துல 60 வீட்டு பங்காளிகள். நீங்க வேட்டுவ இனத்தை சேர்ந்தவங்க 60 வீட்டுக்காரங்க. ஆஹா, அப்படி 60 வீட்டுக்காரங்க ஒத்துமையா இருக்கிறீங்க. நாங்க ஒத்துமையா தாண்டா இருக்கிறோம். அப்படியா? எனக்கென்று நேருக்கு எதிரி அந்த கண்டவனுக்கு பிறந்த குண்டக்கு ஜாதி பச்சங்க. மேக்கத்தங்க தெக்கத்தங்க வடக்கத்தங்கிற என்னடா திசை கட்டி தங்குறீங்க? இல்லைங்க, உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறானா? அது யாரு? எங்க இருக்கிறார்? எனக்கே புடச்சிக்கிட்டு வருது. என்ன கோபம்? அப்படியா? அத அடக்கி வச்சிருக்காத. எது புடச்சிக்கிட்டு வருது? கோபங்க முட்டிக்கிட்டு நிக்குதுங்க. கோபத்தை எனக்கு ஒரு பகையாளி இருக்கிறான். அவன் பொண்டாட்டிய நண்டோடு கடிக்க. நண்டு ஓடி எப்படா கடிக்கீங்க? சொல்றதுலயே ஒரு அர்த்தம் வேணும்டா. நண்டோடு கடிக்க எனக்கு ஒருத்தர் இருக்கிறானுங்க பக்காளோடி. அவன் மட்டும் என் கைக்கு கிடைச்சா அது வெத்தலை போட்டதுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு கடிப்பாங்க. பாக்கு சோடு கசகசா. எங்கேயோ தகராறுக்கு பிறந்திருப்பாரு. ஐயா, என் எதிரி யாருன்னு யாரு எதிரி? இதோ இந்த குழலுக்காரன். என்னடா கொடுமை உங்களுக்கு அவருக்கு? என்னடா உங்களுக்கு கே போடுறாரு, எனக்கு தொர்றாரு. ஏய், எதுவுமே காரணம் இல்லாம நடக்காது. இருக்காது. எதிரி யார் தெரியுமா? எதிரி சொல்கிறேன் வா. அவரு நாடுன்னுறாரு.
ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு. ஆனாடு கோனாடு அழகு பண்ணி வரலாடு. அந்த வடநாட்டை ஆண்டு வருகிறாரு பொன்னர் சங்கர் சின்ன பெரியண்ணை. டேய், ஓய், அவர்கள் தாண்டா எங்களுக்கு எதிரி. ஏங்க பொன்னரும் சங்கரும் உங்களுக்கு எதிரி. ஏன் எதிரி? அவங்க யாரு, நீங்க யாரு, உங்களுக்குள்ள ஏன் பகை? என்னிடத்திலே ஒரு தங்கை என் தங்கச்சி இருக்கிறாள். உங்க தங்கச்சி இருக்குது. அந்த வீர தங்கா அப்பேர் விட்ட வீர தங்காது அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறான். அவளுக்கு ஒரு தங்கச்சி. சரிங்க. யாருக்கு? பொன்னருக்கு சங்கருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. ஆமா. சரி. அந்த அருக்காணி தங்கத்துக்கு ஒரு அழகான ஒரு கிளி பிடிச்சு கொடுத்தாங்களாம் அவங்க. சரி. என் தங்கச்சி கேட்டுச்சு, அண்ணா அந்த வெள்ளாள கவுண்டை அவளுக்கு தங்கச்சி ஆகிய அந்த அருக்காணி தங்கத்துக்கு அழகான ஒரு கிளி கொண்டாந்து இருக்கிறாங்க. எனக்கும் அதே மாதிரி ஒரு கிளி வேணும்னா அண்ணா பொன்னரு சங்கரும் அவங்க தங்கச்சிக்கு ஒரு கிளி வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்களும் எனக்கு அண்ணன் தம்பி தானே, நீங்க எனக்கு ஓ கிளியே அப்படின்னு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, நீ சொல்றது தப்பா வருது. எனக்கு ஓ கிளியே, எனக்கு ஒரு கிளியே வேணும் அப்படின்னு அந்த கிளி மாதிரியே அதே கிளியே கேட்டாங்க. அந்த கிளி கேட்டதுக்கு நீங்க கிழிச்சுட்டீங்களா? நீங்க எங்க போனீங்க? அந்த கிளிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? தங்கச்சி கேட்ட கிளிக்கு என்ன செஞ்சீங்க? நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? சொன்னாதான் தெரியும். 60 வீட்டு பங்காளிகளும் 60 வீட்டு பங்காளிகளும் நாங்க வளைய நல்லா தான் எடுத்து அப்படின்ட்டு நீங்க என்ன செஞ்சீங்க? வனாந்தரத்திலே சென்று 4 பக்கமும் வலை கட்டி 4 திசையிலும் இருந்து 32 தாளம் மேளங்கள் முழங்க அப்படியே வனத்தை சோப்பணும். வனத்துக்கு போறீங்க கிளி பிடிக்கிறதுக்கு? வலையை கட்டி விட்டு போய் வனத்துல 4 மலை அடிச்சு கட்டிட்டீங்க. 4 திசையிலையும் வலையை கட்டிட்டோம். சரி, நாங்க வனத்தை சோப்புறோம். சோப்புறோம்னா என்னன்னு தெரியுமா? இது தெரியாதா? இது கூடவா தெரியாது? இது தெரியாது? என்ன தெரியாது? தெரியாது 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 தெரியாது. சோப்புறதுல என்ன? நீங்க தான் சொல்லுங்க, எனக்கு என்ன தெரியும்? அப்படியே புதருக்குள்ள போய் சத்தம் பண்றது. புதையில ஒண்டிக்கிட்டு இருந்துச்சு, எதா இருந்தாலும் வந்து திறந்து அதாவது ஓடும். ஓடுற போது வலையில மாட்டிக்கும். புதையில போய் சத்தம் பண்றது நமக்கு புதையில ஏதாவது அப்படின்னு துறக்கிறது. இப்படி முடுக்கினா பயந்துக்கு
அப்படின்னு துரத்துறது. அப்புறம் என்னாச்சுங்க? 4 பக்கம் துரத்திட்டு வந்தோம்ல, வலையில என்ன விழுந்தது தெரியுமா? என்ன விழுந்தது? அழகான ஒரு பன்றி குட்டி. நீங்க விரிச்ச வலையில ஒரு பன்னிக்குட்டி விழுந்துருச்சா? அதுக்கு 5 அழகுடா. பன்னிக்குட்டிக்கு 5 அழகு இருக்கு. எப்படி? 4 காலு வெள்ளை, 4 காலும் வெள்ளை, நடுதல சிட்டி, நடுதல சிட்டி, பூவால் குட்டி, பூவால குட்டி, அது பன்னிக்குட்டி. பன்னி குட்டி, காட்டு பன்னி. ஆஹா. சிக்கி போச்சு. சரி, இப்போ அவன் மேல்நாட்டா சீமையில இருக்கிறவன், அதாவது அந்த அழகு பண்ணி வடநாட்டுல இருக்கிறவனுக்கு தங்கச்சிக்கு என்ன கொண்டு வந்து கொடுத்தான்? அவன் கிளி கொடுத்தான். கிளி கொண்டாந்து கொடுத்தான். நாம இந்த பன்றி கொண்டு கொடுப்போம் தங்கச்சிக்கு அப்படின்னு 60 விட்டு பங்காளிகளும் வலை எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டு நடந்தோம். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, வளர்த்தியா இருந்திருக்குது. முளை என்ன? நான் முளைய போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டே போயிருக்கிறீங்க. எடுத்து தோல் மேல போட்டுக்கிட்டோம்டா. கண்டிப்பா இல்ல, வலைய வளையவா? அப்புறம் கொண்டுட்டு போய் என் தங்கை வீர தங்கா கிட்ட கொடுத்தோம். கொடுத்த உடனே என்ன செஞ்சது? என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பன்னிக்குட்டி கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னுச்சு. அம்மா கிளி அந்த தங்க வளர்த்துறான், ஒரு வித்தியாசமா இருக்கட்டும். ஏன்னா அவன் கிளி வளைக்கிறானா, நீ பண்ணிய வேலை. இந்த பன்றிக்குட்டி இதுக்கும் 5 அறிவு தான், அந்த கிளிக்கும் 5 அறிவு தான். அப்படி என்று அந்த பன்றிக்குட்டியை என் தங்கா எடுத்து ஆசையா எடுத்து எப்படி வளர்த்தனா தெரியுமா? பன்னிக்குட்டி எப்படி பீ எல்லாம் கொடுத்து வளர்த்துறது? எப்படி வளர்த்து? அது அப்படி திங்கிறது இல்லடா. இந்த ஊருக்குள்ள கட்டக்கார அணி தெரியுது இல்ல, அதான் அந்த வேலை பண்ணும். இது அது செய்யாது. வெள்ளை பண்ணி அது செய்யாதடா. பண்ணையாத்தான் வளர்த்துவாங்க. அது எங்கனாச்சும் பாத்துருக்கீங்க நீ? வெள்ளை பண்ணியா? இல்ல இல்ல இல்ல. ஆமா. அந்த பண்ணியை எப்படி வளர்த்தாங்க? யாரு என்ன? என் தங்கச்சி எப்படி வளர்த்துச்சு சொல்கிறேன் வா. அவள் பாலுருவா சோறுருவா லட்டு, சீனி, ஜிலேபி, லட்டு, சீடப்புண்டா, ஜிலேபி, 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 பூரி. யாரு பூரி? அட எண்ணெயில போட்ட உப்பிட்டு அது இவ்வளவு பெருசா வருது அந்த பூரி. அப்புறம் பால் உருவா சோறு உருவா கொடுத்து அதை பாங்க வளர்த்துச்சு. அப்புறம் அன்பும் பாசத்தோடு யாரு ஒருவருக்கு நீத்தி கரைச்சு குடிச்சா கூட அந்த பையன் அப்படியே கொம்பு 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 வளருவான்.
முகரையை காட்டிக்கிட்டு கரிஞ்சோறும் போட்டா கூட அந்த பையன் வளராது. புண்ணியம் இல்லை. ஆமா. சரிங்க. அந்த பன்னி குட்டின்னு அது பார்க்கல. என் தங்கச்சி வாசம் அப்படி அப்படி வளர்த்த வளர 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 60 அடி நீளம். என்னது அந்த பன்னிக்குட்டி 60 கஜம் நீளமா? ஆமா. அதோ சாமி. நீளம் அகலம் அகலம் 70 கஜம். 60 கஜம் உயரம். ஆமா சொல்லு சொல்லு. 60 கஜம் உயரம், உயரம், 70 கஜம் அகலம். அது பன்னியா யானையா? மலை மாதிரி வளர்ந்து போச்சு. இந்த தீனி எல்லாம் தின்னுபிட்டு அந்த அகலம் அந்த அளவுக்கு அந்த பன்னிக்குட்டி வளர்ந்துருச்சு. தங்கவள்ள கொம்பன் அதுக்கு பேர் வச்சுட்டாங்க தங்கச்சி. பேர் சாமி தங்கவள கொம்பன். ஆமா. அந்த தங்கவள கொம்பன்னு பேர் வச்சு வளர்த்தனால ஆமா தங்கச்சி மட்டும் யாரும் எதுவும் பேசுறதுக்கு இல்ல. பேசுனா அப்படி மூஞ்ச அப்படின்னா 2 பக்கம் கொம்பு முளைச்சிக்கிச்சு. ஆனைக்கு வருது இல்ல. ஆமா. அது மாதிரி இந்த பன்னிக்கு 2 கொம்பு முளைச்சு 2 கொம்பு முளைச்சிக்கிச்சு. அதுதான் சங்கவல்ல கொம்பை. ஓ அந்த கொம்பை பார்த்துதான் அதுக்கு சங்கவள கொம்பன்னு பேர் வச்சு. சங்கு நிறத்துல இருந்துச்சுல வெள்ளை வெள்ளைன்னு. அது சங்கு நிற கொம்பு, சங்கு வெள்ள கொம்பை அப்படின்னு அதுக்கு பேரு. சரிங்க. ஏதாவது என் தங்கச்சி யாராவது பேசி விட்டாங்க இப்படி மூஞ்ச இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்க தர்றன்னு கிழிச்சிடு. இல்ல 60 அடி உயரம் போயிட்டு தான் கீழே வரணும். அந்த அளவுக்கு அது வீரிடும். சரி சரி உயரம். அப்புறம் அதனால யாரு இடைஞ்சல குடுக்குறாங்களோ அவங்க காட்டுல தான் போய் உளும்பி எல்லாமே காஜால் பண்ணிட்டு வந்துரும். யாராவது உங்களுக்கு எதிரி சதையா இருந்தா அது அந்த காட்டுல போய் நல்லா பரண்டு உருண்டு அதெல்லாம் உளும்பி வந்துடும். அப்படி எங்க போச்சு அது? என்னடா அநியாயம். இந்த பண்ணிய கட்டுறதுக்கு வடம் தான் தாங்குமா? அவ்வளவு பெருசுக்கு எங்க போறது போல